செஞ்சட்டை தான் சமூகத்தை சமன்மைப்படுத்துவதற்கான ஒரு வழி என்பதாக நாம் மார்க்ஸை, லெனினை, நம்முடைய மார்க்சிய தலைவர்கள் எல்லாம், மூலவர்களை எல்லாம் இங்க வகைப்படுத்தி இருக்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய சாதிய சமன்மைக்காக அம்பேத்கர், பெரியார் எல்லாம் வகைப்படுத்த வேண்டியவர்களாக நிற்கிறார்கள். இவர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, சமன்மை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறதுனாலதான் செஞ்சட்டையை அடையாளப்படுத்துகிறோம். அந்த ஒப்புரவு கருத்தை, சமன்மை கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னவர் தான் திருவள்ளுவர். புத்தேல் உலகத்தும்னா சொர்க்கத்துல கூட கிடையாதுயா, ஈண்டும் இங்கேயும் கிடையாது. என்ன கிடையாது? ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவுன்னா என்ன? சமன்மையை, எல்லாரும் பொது, ஒருத்தன் மேல இன்னொருத்தன் கீழே என்கிற வேறுபாடு இல்லாத ஒரு சமன்மை வாழ்க்கை முறை போன்றதான வாழ்க்கை முறை சொர்க்கத்திலையும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அதனால எது சிறந்தது? அந்த சமன்மை தான். இந்த சமன்மையை வலியுறுத்தி காட்டிய அந்த மரபு தமிழர் மரபாக இருந்தது. அந்த மரபின் படிதான் சித்தர்கள் இருந்தாங்க. நம்ம வெளியேறினதுனால தஞ்சாவூருக்குள்ள அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணுங்கிறது இவரை வச்சு அவங்க செய்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதை முடித்து அடுத்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சார், அதை கூப்பிட்டாரு, வந்தார். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாரு, அதுக்கு வரவே இல்லை. பூரிப்புல இருக்கும். எந்த இது பார்க்குறீங்க? ஆஃபீஸில் இருக்கு. அந்த இடத்துல நிறைய இல்லைன்னா தான் ஃபோன் பேசிட்டு போட்டேன். அவர்களுக்கு எனக்கு இந்த வேலையை வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இதற்கு தெரியப்படுத்தி வருகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், முதலாவதாக எங்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்த எங்கள் அருமை பெரியார் அவர்களுடைய இறுதி காலத்தில் அவருக்கு உடனிருந்து பணி செய்தார் என்பதே அவரை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
தோழர்கள் மரண அவர்களுக்கும் எனக்கு முன்னால் நீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில நிறைய நேரம் கருதி நான் அனைவரையும் பேர் சொல்லி முக்கியமாக எனக்கு முன்னால் உரையாற்றிய வரலாற்று அறிஞர் பேராசிரியர் மாரப்பன் அவர்களுக்கும் அருமை தோழர் இந்த நீண்ட ஆய்வுரையை இங்கு வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வுரை என்பதை விட தன்னுடைய அரசியல் சார்ந்து ஒரு அருமையான செயல் திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் மேடையிலும் அவையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தலைப்பு எனக்கு சொல்லப்பட்ட தலைப்பு கீழடி நாகரீகத்தை உயர்த்திப்பிடி வேத நாகரீகத்தை திரட்டியது. அதுதான் இந்த தலைப்புங்கிறது நானே சுண்டறிக்கையை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுல ஒன்றும் நல்ல தலைப்பு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல பொருள் தான் அழுக முடியும். அழுகுதல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பால் நல்ல பால் கெட்டு போகும், நல்ல பழம் அழுக முடியும் இல்லையா? ஆனா வேத நாகரீகத்தை நான் அப்படி பார்க்கிறேன். அது எந்த ஒரு காலகட்டத்திலும் நல்லதாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. எனவே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ஒரு நல்ல நாகரீகமாக இருந்து இன்னைக்கு அது அழுகி போச்சு அப்படின்னு நம்ம அது அறிவியலுக்கும் வரலாற்று அறிவுக்கும் மாற்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கீழடியில இருந்து இன்னைக்கு நம்ம தொடங்குறோம். நான் பேராசிரியர் மாரப்பன் அவர்களிடம் கேட்டேன். ஏன்னா அவங்க அந்த துறையில இருக்கக்கூடியவங்க. எனக்கு ஒரு சின்ன ஐயம், உலகத்துல இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தேதியில எந்த பகுதியிலேயாவது தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு மக்கள் ஆதரவு கூட்டங்கள் நடத்துகின்ற ஒரு நிலை இருக்கிறதா? ஏன்னா இது ஒரு துறை சார்ந்த வேலை. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது ஒரு துறை சார்ந்த பணி. அதுக்கு எதுக்கு கூட்டம் போடணும், அதுக்கு எதுக்கு மாநாடு போடணும், அதுக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? இந்த சூழல் எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது? ஏன் வருகிறது என்றால், வேறு உலகத்தின் வேற எந்த பகுதியிலையும் இப்படி ஒரு இன போராட்டம் நடக்கல. இன்னைக்கு தேதிக்கு ஒரு தொல்பொருள் ஆய்வை அந்த உண்மை வெளிவந்து விடக்கூடாது. அந்த உண்மை வெளிவருமேயானால் நாம் இன்று இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் ஆட்டம் கண்டுவிடும். எனக்கு முன்னாடி அதை பேராசிரியர் மாரப்பன் பேசும்போதே சொன்னார். இந்த வேத நாகரிகம் தான் இங்கு இன்று நிலவக்கூடிய மத அமைப்பாக இருக்கிறது. இந்த வேத நாகரிகம் தான் இன்று இங்கு நிலவக்கூடிய சாதி அமைப்பாக இருக்கிறது. இந்த வேத நாகரிகம் தான் இங்கு சாதியாக வர்க்கமாக இருக்கிறது. சாதிதான் இங்கு வர்க்கமாக இருக்கிறது. ஆக இவை எல்லாமே அடிப்படையில் ஆட்டம் கண்டுவிடும். கீழடி என்பது தமிழர்களுடைய தொன்மையை வரலாற்றில் மிக பின்னால் தள்ளிவிடும் என்பதற்காக மட்டும் அவர்கள் எதிர்க்கவில்லை. இன்னொரு பெரிய காரணம் இருக்கிறது. இதுவரை தோண்டிய கீழடியாக இருக்கட்டும், அரிக்கன்மேடாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தொல்பொருள் அகழ்வாய்வுகள் நடந்த இடங்கள் எதிலும் இன்னும் தமிழர்களின் கடவுள் கண்டுபிடிக்கப்படவில்லை. எந்த கடவுளை தமிழர் வணங்கினார் என்பதற்கு, தமிழர்கள் வணங்கினார்கள் என்பதற்கு இதுவரை தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை. அதை கூட நீங்க இப்ப இந்த ஏஐயை பயன்படுத்தி சொல்றீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. அது என்ன அர்த்தம்? இருக்கும், ஆனா இன்னும் தெரியல. ஆனா இல்லைன்னு சொல்ல தயாரா இல்லை. கீழடியிலேயோ அரிக்கன்மேட்லயோ ஆதிச்சநல்லூர்லயோ ஒரு மக்கள் வாழ்விடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இருக்கு, விளையாடின பொருட்கள்லாம் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது வீட்டுக்கு வீடு சாமி கும்பிடுறதுக்குள்ள அடையாளம் உள்ள பொருள் இருந்திருக்கணுமா வேணாமா?
இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில இது மண்மூடி போகுதுன்னு வச்சுக்குவோம். இதை நாளைக்கு ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்கள் தோன்றும் போது நம்ம கோயில் வரும், வீட்டுக்கு வீடு பிள்ளையார் சிலை வச்சிருக்காரு அது வரும், எல்லாமே வரும் இல்லையா? ஆனா அப்படி எதுவுமே வரலையே. எந்த ஒரு மதத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே, எந்த ஒரு சாமியையும் கண்டுபிடிக்க முடியலையே. எனவே வேத நாகரிகம் வருவதற்கு முன்னால் தமிழர்களுக்கு நாகரிகம் இருந்தது, நகர நாகரிகம் இருந்தது, இருப்பு பயன்பாட்டை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் விட முக்கியம் அங்கே ஒரு சமத்துவமான சமுதாயம் இருந்தது என்கின்ற உண்மை வெளியில் வந்துவிடக்கூடாது என்பது. அதுதான் அவர்கள் கீழடியை அடக்கிவிட வேண்டும் என்று துடிப்பதற்கான ஒரு ஆயுதமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. ஆனால் இப்படி சொல்றது கூட அவருக்கு பாதிக்குமான்னு தெரியல. வரலாற்றில் சில நேரங்களில் சில மனிதர்கள் தாங்கி பிடித்து நிற்பது போல நம்முடைய பேராசிரியர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களும் தொல்லியல் அறிஞர் அதனுடைய அந்த துறை இயக்குனர் அவர்கள் தோண்டியதால் தான் இந்த உண்மை நமக்கு தெரிய வந்தது. இந்த இடத்திலே இருந்து மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் கூட தனது அறிக்கை அப்படியே வெளியிடப்பட வேண்டும், அதில் நீ மாற்றம் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி இன்று வரை அவர் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, நான் கீழடியிலே இருந்து வேதநாகரிகத்துக்கு வந்து விடுகிறேன். வேதநாகரிகம்ங்கிறது நமக்கு தெரியும், அது ஆரியர்கள் வரவோடு நிகழ்கிறது. ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியாக ஈரான் அல்லது பாரசீக பகுதிகளிலே இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். இடையிலே சில அறிஞர்கள் நம்ம ஆட்களே இல்ல அப்படியெல்லாம் இல்லை, அவங்க இங்கே உள்ளவங்க தான் என்றெல்லாம் ஒரு திரிவை செய்ததெல்லாம் நாம் அறிவோம். ஆனா ஒரு பெரியாரியலாளராக நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். பெரியார் சொல்லுவாங்க, எப்பா அன்னைக்கு வந்த அந்த கைபர் கணவாய் வழியா வந்த ஆரியனோட ரத்தத்துல முழுக்க அப்படியே தோய்த்துதான் இன்னைக்கு ஒரு பார்ப்பன குழந்தை பிறக்குதுன்னு சொல்ல முடியாது. அன்று வாழ்ந்த திராவிடத்தினுடைய அதே வாரிசாக தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை நம்ம வீட்டுல பிறக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இனக்கலப்புங்கிறது இல்லைன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. இனக்கலப்பு இல்லாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரத்தம் கலந்திருக்கலாம், உன் சிந்தனை மாறவில்லை என்பதுதான் இங்கு முக்கியம். ரத்த கலப்பு நடக்கலைன்னு நம்ம சொல்லல, அந்த இனங்கள் அப்படியே தூய்மையாக காப்பாற்றப்பட்டு வருகின்றன என்று நாம் சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்ததினாலேயே அவர்கள் தொடர்ந்து அந்நியர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் நாம் சொல்லவில்லை. அதெல்லாம் சமூக அறிவியலுக்கு புறம்பானது. நாம் அந்த அறிவியலை, அந்த இன உணர்வை பேசுகிறவர்கள் அல்ல. நாம் என்ன சொல்லுகிறோம், இன்று வரை அதை நீ ஆதிக்கத்துக்கு பயன்படுத்துவதால் நான் எதிர்க்கிறேன். இந்த ஆதிக்கத்தை நீ செய்யணும்னு நினைக்கலன்னா இந்த வேறுபாட்டை நாங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. அறிவியல் பூர்வமாக மனிதர்கள் ஒன்று என்று நாம் நம்புகிறோம். அவர்கள் எங்கே தோன்றினார்கள், எங்கே இடம்பெயர்ந்தார்கள், எங்கே குடிபெயர்ந்தார்கள் என்பதை வைத்து இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் என்றும் நமக்கு அந்நியர்கள் என்று பிரிப்பதல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம், நீ என்னை எந்த பெயரை சொல்லி தாழ்த்துகிறாயோ அதை ஆய்வு செய்து அதன் உண்மை தன்மைகளை வைத்து உன்னை உடைப்பதுதான். அதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய நாம் ஒன்றும் ஒட்டுமொத்த மானுடவியலுக்கு எதிராக சிந்திப்பவர்கள் அல்ல. இடப்பெயர்வு இல்லாவிட்டால் மனித பரவலே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே அவர்கள் வந்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் சிந்து சமவெளி ஆய்வின் போதே ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். இது ஏதோ ஒரு போர் நடந்திருக்க வேண்டும், ஏன் இந்த பகுதி இப்படி அழிந்தது அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு ஊகமாக, ஒரு காரணமாக முன்வைக்கப்படுது. இங்கு வந்து ஒரு அநாகரிக கூட்டத்தோடு ஒரு போர் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ஆனா அந்த ஒரு இடத்தில் வரும் சந்தேகத்தை தவிர இந்த இனம் வேறு எந்த இடத்திலும் இந்தியா முழுவதும் நம்முடைய தென்பகுதி தமிழ்நாடு வரை அவர்கள் வந்ததில் எந்த இடத்திலும் அவர்கள் போர் மூலமாக ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. அவர்கள் போரிட்டு வெல்லவில்லை. மாறாக அனைத்தும் சூழ்ச்சிகளால் நடந்தது, அனைத்தும் தந்திரங்களால் நடந்தது. நம்முடைய நண்பர் வேயூர் தோழிபங்கன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞர், எழுத்தாளர், ஆங்கிலத்திலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் இந்த சாணக்கியா தி பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது அந்த நூலினுடைய பெயர். அந்த நூலை அவசியம் முடிந்தால் வாங்கி படியுங்கள். தமிழ்ல இன்னும் வரல, யாராவது தமிழ்ல கொண்டு வந்தா கூட நல்லதுதான். எப்படி ஒரு பார்ப்பன சூழ்ச்சி தந்திரம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் இன்றோடு தொடர்பு படுத்தியே நான் எல்லா விஷயங்களையும் சொல்றேன். அப்படி நான் சொல்லலைனாலும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நந்த வம்சம் எப்படி வீழ்த்தப்பட்டது என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். நந்த வம்சம் கடைசி அரசன் தனநந்தன் என்பதை நம்ம வரலாற்று படிச்சிருக்கோம், நூல்களில் படிச்சிருக்கோம். தனநந்தன் எப்படி வீழ்த்தப்படுகிறான்? சந்திரகுப்தன் என்கின்ற மன்னர் மௌரிய வம்சத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இந்த சந்திரகுப்தன் யார் அப்படிங்கிறதுக்கு ராஜ்யசபா வெப்சைட்ல ஒரு படம் இருக்கு. வேணா அது பேராசிரியர் மாரப்பன் தெளிவா தெரிஞ்சிருக்கலாம். அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் இப்படி உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த படம். அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் யாருன்னு கேட்டா அவன் தான் சந்திரகுப்தன். அவன் தான் அந்த தனநந்தனை வீழ்ச்சியுற செய்து மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறார். எப்படி வீழ்ச்சியுற செய்தார் அப்படிங்கிறது தான் கதை. அது எப்படி ஒரு மாடு மேய்க்கிறவன் மன்னனானார். அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் மன்னனாக்குவார்கள். அவர்கள் மன்னனாக வேண்டும் என்று அவசியம் இல்லை. அன்று ஒரு மாடு மேய்ப்பவன், சரியா? அவர்கள் நினைக்கணும் ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சியாளர்களாக வருவார்கள். அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. மாடு மேய்க்கிற சிறுவனிடம் சாணக்கியன் அந்த சிறுவனில் ஒரு இளப்பருவத்தில் உள்ள ஒரு வாலிபன் என்று வைத்துக் கொள்ளும். அவனை அழைக்கிறார். நீ யார் தெரியுமாங்கிற. அவன் சொல்ற நான் மாடு மேய்க்கிறேன். இல்ல, நீதான் இந்த வம்சத்தை ஆள வேண்டியவன், இந்த நாட்டை ஆள வேண்டிய வாரிசு நீதான். உன்னுடைய குடும்பத்தை துரத்தி விட்டுதான் இந்த நந்த வம்சம் உருவாக்கப்பட்டது. எனவே நீ அவர்களை தோல்வியுற செய்து நீ அரசனாக வேண்டும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம மாடு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், நம்மள இந்த ஆளு நீ இந்த நாட்டுக்கே அரசனாக போறேன்னு சொல்றான் அப்படின்ட்டு யாருக்குங்க ஆசை விடும்? அது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். யாராவது ஆசை இல்லாதவங்க இருக்காங்களா? அதுவும் பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, யாராவது விடுவாங்களா? அப்புறம் அந்த மாடு மேய்க்கிற பையனுக்கு ஆசை வந்திருக்காதா சொல்லுங்க? என்னடா நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், நாடோ மாடோ ஏதோ ஒண்ணு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் போய் மன்னனாக்குவேன்னு சொல்றான். அவன் உடனே சாமின்றான். சாமி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், சொல்லு நான் செய்யறேன் அப்படிங்கிறான். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியின் வரலாறு நடந்து தனநந்தன் ஆட்சிக்கு எதிராக மன்னர்கள், அதாவது அப்பெல்லாம் எப்படின்னு சொன்னா எந்த ஒரு பேரரசும் சிற்றரசுகளின் பலத்தினால் தான் பேரரசு, இல்லைன்னா பேரரசு கிடையாது. மொழி ரீதியாவே சிற்றரசு இருந்தா தானே பேரரசு வர முடியும். இல்லைன்னா ஒரு அரசு ஏன் பேரரசா இருக்கு, இன்னொன்று சிற்றரசா இருந்து தானே ஆகணும். அப்போ அந்த சிற்றரசர்களை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிறதுக்கு சாணக்கியன் கையாண்ட அந்த தந்திரங்களை நான் சொன்ன அந்த நூல் விரிவாக விளக்குகிறது. அதில் அனைத்துமே மோசடிகள். அவன் கையாண்ட ஆயுதங்கள் இன்று வரை செல்லுபடியாக கூடிய ஆயுதங்கள். ஒன்று மது. அழுகும் வேத நாகரிகம்னு இது பிறவியிலேயே அழுகின நாகரிகம் தான் நான் சொல்றேன். ஒன்று மது, இன்னொன்று பெண்கள், இன்னொன்று பக்தி, கோயில் பூஜைகள். அனைத்து மன்னர்களும் இதன் மூலமாக தான் வீழ்த்தப்படுகிறார்கள்.
பெண்கள் மூலமாக நஞ்சளிக்கப்பட்டு இறந்த மன்னர்கள் ஏராளம், அல்லது அடித்துக் கொண்டு செத்த மன்னர்கள் ஏராளம். கோயிலிலே பூஜை என்று சொல்லி வரவழைக்கப்பட்டு ஜோதியிலே கலந்து விட்டார் என்று சொன்ன கதைகள் ஏராளம். இப்ப அண்மை கால உதாரணம்னா நம்ம வள்ளலார் வரைக்கும் வரலாம். இந்த ஜோதியில கலக்கிறதுங்கிறது இவர்களுடைய கதைகள் முழுக்க வருது. என்ன ஆனாலும் அது எல்லாமே என்னது, திட்டமிட்ட சூழ்ச்சிகள், சதிகள். இவற்றின் மூலமாக தான் அவர்கள் அந்த மௌரிய வம்சத்தையே தோற்றுவிக்கிறார்கள். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், இது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு சொல்லப்பட வேண்டிய கதை. அவங்களுக்கு சொன்னாலே இப்ப கேட்கிற நிலையில இருக்க மாட்டாங்க, ஆனாலும் சொல்ல வேண்டிய கதை. அந்த சந்திரகுப்த மௌரியனுடைய பிற்கால வாழ்க்கை என்னவானதுங்கிறத கண்டிப்பா சொல்லணும் நானு, இல்லையா? மன்னனாகி விட்டான். மன்னன் ஆன பிறகுதான் அவனுக்கு கஷ்டம் புரியுது. என்னடா இது, நம்ம இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அவ்வளவு நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். கடைசியிலே யார் யாருக்கோ நஞ்சளித்த சாணக்கியன் சந்திரகுப்த மௌரியனி மனைவிக்கும் நஞ்சளிக்கிறான். அந்த மனைவியும் நஞ்சினால் கொலையுண்டு போகிறார். அதுக்கு பிறகு சந்திரகுப்தன் மனம் உடைகிறான், மனம் வெறுக்கிறான். அரச பதவியை மகனிடம் ஒப்படைத்து விட்டு அவன் சமணத்துறவியாகி வடக்கிருந்து உயிர் நீக்கல்ங்கிறது தானே உயிர் கொடுத்தான். அது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு. அந்த முடிவைத்தான் சந்திரகுப்த மௌரிய மன்னன் மேற்கொண்டான் என்று அந்த நூல் சொல்லுகிறது. இந்த கதை இப்போது நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைப்பதால் நினைவுபடுத்த. அது மட்டுமல்ல, வேத நாகரிகம் நிலை பெற்ற வரலாற்று பாதை இதுதான். அதன் பிறகு அவர்கள் அப்படியே தெற்கே வருகிறார்கள். சோழர் காலத்தில் ஆதித்த கரிகாலன் கொலையுடிக்கிறான். ஆதித்த கரிகாலன் தம்பி ராஜராஜ சோழன் சோழன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்பதற்கு தெளிவாக கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டுகளிலே கொலையாளிகளுடைய பெயர் உட்பட பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த அவ்வளவு வரலாற்று ஆவணங்கள் உயிரோடு இருக்கும் போதே இங்கு பொன்னியின் செல்வன் என்று ஒரு கதை எழுதப்படுகிறது. அந்த கதையில் பாண்டியர்கள் அவனை கொன்றார்கள் என்று கதை போகிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வரலாற்றை தாங்கள் விரும்பியபடி மாற்றுவது. இப்ப நீங்க கல்கியை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா நான் கதை எழுதினேன் என்றுவார். அவரை நீ எப்படி எழுதுனேன்னு கேட்க முடியாது, நான் எழுதுனது கதை வேண்டுவார். நீங்க அதை பிடிச்சா படிக்க, பிடிக்கலன்னா நான் அந்த ஹிஸ்டரின்னு சொல்லவே இல்லையே அப்படின்றார். ஆனா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருன்னு இன்னைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க கல்வெட்டுல இருக்கிறத யோசிச்சு சொல்ல மாட்டாங்க. பொன்னியின் செல்வன்ல இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. இதைத்தான் மக்கள் சொல்லுவார்களே ஒழிய வரலாற்றுல கல்வெட்டை போய் படிச்சுட்டு அல்லது வரலாற்று நூலை படித்துவிட்டு சொல்ல வேண்டும் என்கின்ற நிலை மக்களுக்கு வராது. ஆக இந்த இலக்கியங்கள் என்று சொல்லப்படுபவை அனைத்தையும் இவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள்? கம்பராமாயணம், பெரிய புராணம் இவற்றை பற்றி ஒரு மேடை இதே தமிழ்நாட்டிலே போட்டு ஒரு பொது விவாத மேடை அமைக்கப்பட்டது. அந்த மேடையிலே பேசியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணா, நாவலர் சோமசுந்தரம். அவர்களிடையே நடைபெற்ற வாக்குவாதம், போர், தீ பரவட்டும் என்கின்ற அறிஞர் அண்ணா அவர்களுடைய நூல். அந்த தீ எதன் மீது வைக்கப்பட வேண்டும் என்றால், இங்கு இருக்கக்கூடிய பெரிய புராணம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களுக்கு வைக்கப்பட வேண்டிய தீ என்பதைத்தான் குறிக்கிறது. அந்த விவாதத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வாதம் வைத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கம்பன் சரி எல்லாம் சரிங்க, ஆனா கம்பனே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம ராமாயணத்தை எழுதிட்டாரான்னு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு
எப்பவுமே இந்த காப்பியங்கள்லாம் எழுதும் போது பாயிரம் அப்படின்னு அது ஒரு முன்னுரை மாதிரி அல்லது ஆசிரியர் உரைன்னு எடுத்துக்கணும். அந்த பாயிரத்துல கம்பன் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இதை எழுத நேர்ந்ததுக்காக என்னை வரலாறு தூற்றுமோ அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். மனம் கலங்கி இது சரியா, நான் செஞ்சிருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலதான் அந்த பாயிரம், அந்த குழப்ப நிலையை தான் பாயிரம் பறைசாற்றும். அண்ணா கேட்கிறாரு, ஏங்க அவர் சரியான ஒரு நூலை எழுதுகிறார் என்கின்ற மனத்திடம் அவருக்கே இல்லையே. யாருக்கு இல்ல? கம்பனுக்கே இல்லை. சரி, ஏன் மனதிடம் இல்லைன்னா, கம்பன் ஒரு தமிழ் கவிஞர். ஆனால் அந்த ராமாயணமோ வடமொழியை போற்றுகிறது. வடபாடை பாஷை அப்படின்னு அது சொல்லி போற்றுது. அதை அப்படியே போற்றிதான் இவர்கள் படைக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு நெஞ்சு உறுத்துது. நாம் தமிழ் கவிஞர்களாக இருந்து கொண்டு, தமிழ் இலக்கிய கர்த்தாக்களாக இருந்து கொண்டு, இப்படி நாமே வடமொழியை தூக்கி வைத்து எழுதுகிறோமே, இது தவறு இல்லையா என்கின்ற உணர்வு கம்பனுக்கே வருகிறது என்று அண்ணா சொல்கிறார். ஆக அவர்களுடைய பரவல் வர வர இந்த வேத நாகரிகம் அப்படிங்கிறது இன்று வரை நம்மை ஆட்சி செய்யக்கூடியதாக, இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டம் திராவிட மரபை கீழடி மரபுங்கிறத நாம நம்முடைய தோழர் பொழிலன் தமிழர் மரபுன்னு சொல்றதோ அல்லது நாங்கள் திராவிட மரபுன்னு சொல்றதோ, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். இது ரெண்டுக்குமே பொதுவான விஷயம் என்னன்னா, வேத மரபு அல்லாத மரபு வேத மரபை எதிர்க்கின்ற மரபு, அதுதான் இதனுடைய பொருள். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணி என்பது இந்த வேத மரபை எதிர்க்கின்ற பணிதான். ஏனென்றால் இந்த வேத மரபு கொண்டு வந்த விஷயங்கள் என்ன? சரி, நீ மன்னனை ஏமாத்துன, மன்னனை கொலை செஞ்ச, ஆட்சிகளை மாற்றின, இங்க கொண்டு வந்த சோழர் காலத்துல இந்த மாதிரி நடந்தது, அதுக்கடுத்து பல்லவர் காலத்துல அவர்களுடைய ஆதிக்கம் முழுமையாக வந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம், நம்ம சொல்றோம். பல்லவர் காலத்தில் கோயில்கள் பெருகின, பார்ப்பனர்கள் பெருகினார்கள், தேவதாசிகள் பெருகினார்கள். இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புள்ள சொற்கள். இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எதிர்க்கக்கூடாது, ஒட்டு மொத்தமா எதிர்க்கணும். செக்ஷன் போட்டுக்க கூடாது, ப்ராஜெக்ட் போட்டு பிரிக்கலாம் கூடாது. பெண்ணையே பேசுறவங்க மட்டும் தேவதாசி மரபை எதிர்ப்பாங்க, சாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க அதை மட்டும் பேசுவாங்க. அப்படி அல்ல, இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன, இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு இருக்கின்றன. எதிர்த்தால் இவற்றை முழுமையாக தான் நாம் எதிர்க்க வேண்டும். அப்படியாக இவர்கள் இங்கு வந்தார்கள். இங்கு இன்னைக்கு வரைக்கும் அது நிலை பெற்று விட்டது. அவர்கள் ஆதிக்கம் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு வரும் பொழுது நம்மவர்களில் படித்தவர்கள் 7